மக்களவைத் தேர்தலில் நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் மக்கள் நீதி மய்ய தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் ஆகியோர் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் ரஜினிகாந்த் தனது வாக்கினை பதிவு செய்தார். முன்னதாக இங்குள்ள வாக்கு இயந்திரங்களில் கோளாறு ஏற்பட்டதால் மக்கள் சிறிது நேரம் காத்திருந்தனர். பின்னர் கோளாறு சரி செய்யப்பட்டு மக்கள் வாக்கினை செலுத்தி வருகின்றனர். தேனாம்பேட்டை வாக்குச்சாவடியில் கமல்ஹாசன் வாக்களித்தார். அப்போது வாக்கு பதிவானதற்கான ஒளி ஒலிக்கவில்லை. உடனடியாக தேர்தல் பணியாளர்களிடம் தனது வாக்கு பதிவானதா என கேட்டார். அப்போது வாக்கு சரிவர பதிவானதாக அவர்கள் விளக்கம் அளித்தனர். முன்னதாக கமல்ஹாசன் வாக்களிக்க சென்றபோது 50க்கும் மேற்பட்டோர் வரிசையில் நின்றனர். இருப்பினும் கமல்ஹாசனை நேரடியாக வாக்குச்சாவடிக்கு அதிகாரிகள் அனுமதித்தனர். இதனால் வாக்களித்துவிட்டு வெளியே வந்த அவர் வரிசையில் நின்ற பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்டார். தமிழ்நாடு தமிழ் தேர்தல் எவ்வளவு முக்கியமானது? தேர்தலும் முக்கியமானது. இது ரொம்ப முக்கியமானது.